பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: சம்பாதிக்கவே முடியாத ஒன்று உண்டு. ஆதார வசனம் நீதிமொழிகள் 27:1. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. விழிப்புணர்வு பெற்றவர்களே, நாம் எதையும் அறியாமலும் புரியாமலும் இருப்பதால் அறிந்தவரை, புரிந்தவரை, அனந்த ஞானம் கொண்டவரை, சகலத்தையும் அறிந்தவரை பிடித்து கொள்ள வேண்டும். அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தெரிய வேண்டுமோ, எப்பொழுது தெரிய வேண்டுமோ, எப்படி தெரிய வேண்டுமோ, எவ்வளவு தெரிய வேண்டுமோ அதை அவர் நமக்கு எந்த வழியிலாவது தெரிவித்து விடுவார். நாம் அவரோடு இணைப்பில் இருக்கும் பட்சத்தில் ஜாக்கிரதைப்படுத்தி விடுவார். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே என்பது நாம் காரு, வீடு, சொத்துக்கள் வைத்திருப்பதால் ஒரு பெருமை இருக்கிறதே, ஒரு மேன்மை இருக்கிறது, அதுவல்ல. இந்த பெருமை பாராட்டாதே என்பது இப்படித்தான் நடக்கும், நாளைக்கு அடுத்த மாதம் நடக்கும், இனிமேல் காலங்கள் இப்படித்தான் நடக்கும், எனக்கு தெரியும், இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்றா சொல்கிறோம் அல்லவா? அசால்ட்டாக, மேம்போக்காக இருந்து விடாதே என்பதுதான் இது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் இப்படி எழுதியுள்ளான்: நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்றும் எழுதி வைத்துள்ளார். யாக்கோபு 4:14-15. நமக்கு தெரியாத ஒன்றின் மேல், நம்முடைய கண்ட்ரோல் இல்லாத ஒன்றின் மேல் கேரண்டி வைத்து பேசுவது, செயல்படுவது நல்லதல்ல. அதனால்தான் தாவீது சொன்னார், எங்கள் நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று. சங்கீதம் 31:15. நம் கையில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதற்குத்தான் நம் உத்தரவாதம் கொடுக்க முடியும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஆவி, ஆத்தும, சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சம்பாதித்தது எதுவும் இல்லை. இது நம்முடையதான், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. ஆனால் எந்நேரம் அப்படி இருக்கிறதா? நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் பேசுவேன், இவைகள் தான் எனக்கு பிடிக்கும், இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று ஆணி அடித்தாற்போல் பேசி பாருங்கள். கொஞ்ச நாளிலேயே பிடித்தவைகள் எல்லாம் பிடிக்காத லிஸ்ட்டுக்கு போய்விடும், பிடிக்காதவைகள் எல்லாம் இஷ்டம் என்ற லிஸ்ட்டுக்கு வந்துவிடும். இதைத்தான் மையமாக வைத்து இயேசு சொன்னார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடைய வேலைக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்றார். மத்தேயு 6:34. அடுத்து பிரசங்கி சொல்வதை பாருங்கள்: இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று உனக்கு சொல்லத்தக்கவன் யார்? பிரசங்கி 8:7. நம்முடைய ஆவி, ஆத்துமா தேவ ஆவியோடு இணைந்திருக்கும் பட்சத்தில், தொடர்ந்து இணைந்திருக்கும் பட்சத்தில் 3 காலங்களுக்குள் உலாவுகிறவர் நம்மை ஜாக்கிரதைப்படுத்தி வழிநடத்துவார். உணர்வின் ஆவியானவர் உணர்த்துவார். மத்திய 2 கிழக்கு தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஞானிகள் குழந்தை இயேசுவை தரிசித்த பின் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிப்பு பெற்று எருசலேம் வழியாக போகாமல் திரும்ப வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு போனார்கள் என்றிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாது அங்கே ஏரோது காத்து கொண்டிருக்கிறான் என்று. ஆகையால் ஆண்டவர் எச்சரித்தார். யோசேப்பும் சொப்பனத்தில் எச்சரிப்பு பெற்று, அதாவது மரியாளுடைய கணவன் ஏரோது குழந்தையை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறான் என்பதை, மரியாளுடன் குழந்தையுடன் எகிப்திற்கு போக எச்சரிப்பு பெற்றார். வேதத்தில் பேசப்படும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் அடுத்து நடக்கப் போவதை முன்னெச்சரிப்பு கொடுத்து கொண்டே வந்தார். ஏன்? அவர்கள் அறியார்கள், அவ்வளவுதான். நமக்கும் அப்படித்தான். தேவ மக்களே, ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு கிஃப்டாக கொடுத்து வருகிறார். உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். காலத்தை, நேரத்தை நம்மால் நீட்டவோ குறைக்கவோ முடியவே முடியாது. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாளைய தினம் நம் கையில் இல்லாததால் இன்றைக்கு செய்ய வேண்டியவைகள் இன்றைய தினம் கையில் இருக்கிறது. பேச வேண்டியவர்கள், சந்திக்க வேண்டியவர்களை இன்றே செய்து முடிக்க வேண்டும். தள்ளி போடாதீர்கள். எந்த வேலையும் நாளைக்கு என்று தள்ளி போடாதீர்கள். எபேசியர் 5:16, கொலோசியர் 4:5 காலத்தின் மகிமையை பேசுகிறது. ஒரு காரியம் நாளைக்கு நடக்கக்கூடாது என்று நம்மால் தடுக்கவும் முடியாது. இல்லை, இது நாளைக்கு நடந்தேற வேண்டும் என்று நடத்தவும் முடியாது. இது கர்த்தரால் தான் கூடும். நாம் எல்லாம் திட்டம் போடலாம், ஆனால் செய்கிறது அவர். அதானே சொல்லப்பட்டிருக்கிறது, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம்ங்க, ஆனால் முடித்து கொடுக்கிறவர் அவர் தான்.
அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தானியேல் 2:21. சகலத்திற்கும் காலத்தை நேரத்தை அவர் அறிவார். எரேமியா மூலம் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். எரேமியா 10:23. இத்தனையும் நமக்கு எதற்காக சொல்லப்படுகிறது? இன்று சொல்லப்படுகிறது. நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம், இனி ஒரு நாள் செய்யலாம், பார்க்கலாம், அப்புறம் இது இருக்கவே கூடாது. இனி ஒரு நாள் பேசலாம், கொஞ்சம் பணம் சேரட்டு, அப்புறம் பார்க்கலாம் என்று ஒரு நாளும் இருக்காதீர்கள். அப்புறம் நாளை வராமல் போக வாய்ப்பு உண்டு. அப்படியே வந்தாலும் அவர்கள் நம்மிடம் வராமல் போகவும் வாய்ப்புகள் உண்டு. இதைவிட மேன்மையானதும் முக்கியமானதும் நாம் ஆண்டவரோடு பேசுவது ஜெபம். அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது தள்ளி போடவே கூடாது. கர்த்தர் இன்று உங்கள் ஜெப நேரத்தில் பேசலாம் என்று சித்தம் கொண்டிருந்தால் நீங்கள் ஜெபத்தை தள்ளி போட்டு விட்டால் அதை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அல்லவா? கர்த்தர் காலத்தை மதிக்கிறவர், மனதில் வைத்து செயல்படுகிறவர். ஒரு நிமிடம் முன்னாடியோ ஒரு நிமிடம் தாமதமாகவோ செய்ய மாட்டார். அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். லூக்கா 22:40-47 வரை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார்கள். எல்லாரும் சீஷரோடு போகிறார். எல்லா சீஷர்களையும் அமர வைத்துவிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரோடும் நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், வருகிறோம் என்று கொஞ்சம் தூரம் போய் இவர்கள் 3 பேரையும் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போய் அவர் ஜெபிக்கிறார். திரும்பி பார்த்தா 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் எழுந்து ஜெபியுங்கப்பா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் போகிறார். 3வது வரை வரும்போது, சரி நீங்கள் தூங்குங்க, அதை வந்துட்டான் அவன் சொல்லி இழந்து விட்டார்களே. அப்பேற்பட்ட தேவனுக்கு 1 மணி நேரம் கூட இருந்து ஜெபிக்க முடியாமல் இழந்து விட்டார்களே. அது எவ்வளவு காலம் அவர் நினைத்திருப்பார். நமக்கே இவ்வளவு அங்கலாப்பு இருக்கிறது என்றால் 3 வருஷங்கள் கூடவே இருந்து கடைசி நேரம் வந்து விட்டது. சொல்லிக்கொண்டே தான் இருந்தார். 1 மணி நேரம் அவருக்காக ஜெபிக்கதை இழந்து விட்டார்களே. அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள். மத்திய 25 10 கன்னிகளை பற்றி பேசப்படுகிறது. 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தீவெட்டி எரிந்து கொண்டிருக்க கூடவே எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டி எரிந்து கொண்டிருக்கிறது, எண்ணெய் இல்லாமல் போனால் அசால்ட்டு வந்துடுவார். தான் போகிறோமெல்லாம் வந்துடுவார். 10 பேரும் தூங்கி விட்டார்கள். திடீரென்று மணவாளன் வருக சத்தம் கேட்டது. இந்த புத்தி இல்லாதவருடைய தீவெட்டி அணைந்து போக போகிறது. கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களை கேட்டால் அவர்கள் எங்களுக்கு பத்தாது, நீங்கள் போய் வாங்கிக்கிங்க. அவங்க வாங்க போனாங்க. மணவாளன் வந்து விட்டார். கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஜாக்கிரதை இல்லை, விழிப்புணர்வு இல்லை. குடும்பத்திலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், தனிப்பட்ட காரியத்திலே ஆகட்டும், சாதாரண காரியத்திலே ஆகட்டும் விழிப்புணர்வும் ஜாக்கிரதையும் வேண்டும். அப்போஸ்தலர் 2 ஆண்டவர் இங்கே தங்கி இருங்கள், நீங்கள் உன்னதத்தின் பலனை பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு போனார். பரமேறி போய்விட்டார். எவ்வளவு காலம் என்று சொல்லவில்லை. தங்கி இருங்கள் சொன்னார். சரி போய் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரலான்னு போனாங்களாம், இல்லை போய் வெளியில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதித்து பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். மன்னிப்பவர்களை மன்னித்து விடுங்கள், ஒப்புரவாகி கொள்ளுங்கள். யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறீர்களோ மன்னிப்பை பெற்றுவிடுங்கள். அந்த நாளில் கணக்கை அன்றே செட்டில் பண்ணிவிடுங்கள். இந்த செய்தி உங்களை ஜாக்கிரதைப்படுத்தவும் விழித்து கொள்ளவுமே. ஜெபிக்கலாம். தகப்பனே, காலத்தின் அருமையை புரிந்து கொண்டோம். எங்களால் எவைகளெல்லாம் முடியாது என்பதையும் கற்றுக்கொண்டோம், முடியும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். நீர் இலவசமாய் கிஃப்டாக கொடுக்கும் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கணக்கு கொடுப்போம். நல்ல காலங்களை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உங்களை தேடுவதில் தள்ளி போடாமல் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து கிருபை பெற்று வாழ எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஐயா. உம்முடைய கிருபை நான் நிரப்பும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எனக்கு நானே ஒவ்வொரு மணி நேரத்திற்கு கணக்கு போட்டு இது சரிதானா என்னையே நானே உய்த்து ஆராய்ந்து கொள்வேன். அந்தந்த நாளுக்கு நானே கணக்கு பார்ப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.